ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவைக்குள்ள நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. குறிப்பாக 2026லயும் திமுகவுடைய ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் இப்பொழுது உயிரோட இருந்திருந்தா என்னை பாராட்டும் போது, அதாவது ஸ்டாலின் அவர்களை பாராட்டும் பொழுது சாதனை 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 அப்படின்னு தான் சொல்லி பாராட்டியிருப்பாராம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த 4 ஆண்டுகள், இன்னும் ஓராண்டுகள் இருக்கு, இந்த 4 ஆண்டுகள்லேயே நிறைய சாதனைகளை திமுக ஆட்சி குவித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவைக்குள்ள ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க. அதே ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு அறிக்கையும் சட்டப்பேரவைக்குள்ள வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை பார்க்கும்பொழுது சாதனைன்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன இருக்கு, பெண்கள் பாதுகாப்புலே இந்த அரசு கோட்டை விட்டுருச்சு அப்படின்ற கேள்விகள் நமக்கு எழுது. சரி, அவங்க வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்றாங்க, பெண்கள் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு டேட்டா மூலியமாக நம்ம பார்த்துடலாம். ரேப் கேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2022ல 442 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023ல 406 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2024ல 471 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல 16% வழக்குகளானது உயர்ந்திருக்கு. அதாவது ரேப் கேஸ் ஆனது உயர்ந்திருக்கு அப்படின்றது டேட்டா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸோடைய நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022ல 58 வழக்குகளானது பதிவு பண்ணப்படுது. 2023ல 46 வழக்குகளானது பதிவு பண்ணப்படுது. 2024ல 96 வழக்குகளானது பதிவு பண்ணப்படுது. அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல 108.7% வழக்குகள் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக டேட்டா சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. அடுத்ததாக மொலஸ்டேஷன் கேஸ், இது எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022ல 1414 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023ல 1650 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2024ல 1885 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல 14.2% வழக்குகளானது அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக டேட்டா சொல்லுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிறார்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், அதாவது போக்சோ வழக்குன்னு கொண்டு வந்தாங்க. இந்த போக்சோ ஆக்ட் வந்த பிறகாக பாலியல் குற்றங்கள் குறைஞ்சிருக்கா, சிறார்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் எப்படியாக பதிவாகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா 2022ல 4968 வழக்குகள் 2022ல போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தமாக 2023ல 4581 போக்சோ வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2024ல 6969 வழக்குகள் போக்சோ வழக்குகள், சிறார்களுக்கு எதிரான அந்த பாலியல் குற்றங்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல 58.1% உயர்ந்திருக்கு. எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த போக்சோலே நிறைய விஷயங்கள் பிரித்து, அதாவது கிளாசிஃபை பண்ணுறக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. ஸோ அதை பார்க்கும்பொழுது போக்சோட ரேப் கேஸ், போக்சோட ஒரு சிறாரை ரேப் பண்ணுறது, அது எந்த அளவுக்கு கேஸாக பதிவாகுது, எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 2022ல 3620 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2022ல 2023ல 3407 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2022 கம்பேர் பண்ணும்போது 2023ல வழக்கானது குறைஞ்சிருக்கு கொஞ்சம். ஆனால் 2024ல பாருங்க 5319 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 2024ல 56% போக்சோ வழக்குகளானது உயர்ந்திருக்கு அப்படின்னு டேட்டா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்புறம் இந்த போக்சோ வழக்கிலே பாலியல் துன்புறுத்தல், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2022ல 1348 வழக்குகள் போக்சோலே சிறார்களுக்கு எதிரான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2022ல 1348 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2023ல 1650 வழக்குகளானது பதிவு செய்யப்படுது அப்படின்றது தெரிவது. மொத்தமாக போக்சோ வழக்குகள் எவ்வளோ ஒரு ஆண்டுக்கு, அதாவது 2024ல எவ்வளோ பதிவு செய்யப்பட்டிருக்கு இது எல்லாமே சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்சோ வழக்குகளாக 6969 வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது மிகப்பெரிய அதிர்ச்சி அடையக்கூடிய, ஒரு வகையில் வருத்தமும் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. பெண் குழந்தைகள்
சிறார்கள் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி இதன் மூலியமாக நமக்கு எழுவதை வந்து தடுக்க முடியல. குறிப்பாக இந்த போக்சோ வழக்குகளில் இப்பொழுது சமீபமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா, நிறைய காவல் நிலையங்களுக்கு போகும்பொழுது, குறிப்பாக மகளிர் காவல் நிலையங்களுக்கு போகும்பொழுது, அங்கே இருக்கக்கூடிய காவலர்கள் போக்சோ வழக்காக இது பதிவு செய்யாமல் இருக்க யார் பாதிப்பு ஏற்படுத்துனாங்களோ அவங்க கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிட்டு போக்சோ வழக்க சில இடங்களில் போடாமல் இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வருது. அதன் மூலியமாக அந்த காவலர்கள்லாம் வந்து பணியிட மாற்றம், பணியிட நீக்கம் இப்படி செய்யக்கூடிய நடவடிக்கைகள்லாம் வந்து மேலதிகாரிகள் எடுக்கிறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல வந்து மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. எதனால இந்த மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, பெண் பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்படணும். பெண்கள் வந்து தயக்கம் இல்லாம காவல் நிலையங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவங்களுக்கு வந்து சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஆனால் இந்த மகளிர் காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்ட பிறகுமே வந்து இந்த மாதிரியான குற்றங்கள் தமிழ்நாட்டில் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்றது தான் டேட்டா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. அதே போல் வந்து இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாலியல் வழக்குகளில் வந்து குற்றப்பத்திரிகை வந்து 40லேருந்து 50% மட்டும்தான் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்படுது அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ஒரு 1000 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா, மிக குறைவான நபர்களுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கப்படுது அப்படின்ற தகவல்களையும் சமூக ஆர்வலர்கள் பலரும் வந்து இந்த டேட்டா வந்தது பிறகாக சமூக வலைதளங்களில் பகிரக்கூடிய தகவல்களாக இருக்கு. தமிழ்நாடு காவல்துறையும் நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பெண் காவலர்களை வந்து ரோந்து பணிகளில் ஈடுபடுறது, அதுக்கப்புறம் பிங்க் கலர் பேட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக தனியாக சென்னை சிட்டிலாம் இயக்குறாங்க. இப்படியான நிறைய நடவடிக்கைகளையும் காவல்துறை ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனால் எங்கேயோ காவல்துறை சறுக்குறாங்க, தமிழ்நாடு அரசு சறுக்குது அப்படின்றதான் டேட்டா சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு. நிறைய இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படுது. அப்படி இருந்துமே இந்த அவலநிலை ஏன் ஏற்படுது அப்படின்ற கேள்விகளும் இங்கே எழுது. இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படின்ற கேள்வியும் இங்கே இருக்கு. ஒரு பக்கம் வந்து முதலமைச்சர் அவர்கள் சாதனை சாதனை சாதனை, அதுதான் வந்து ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அவரே வெளியிட்ட ஒரு அறிக்கையை பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுது அந்த டேட்டாஸ்லாம். இப்போ எதை நம்ம நம்புறது, எதை நம்ம பார்க்கறது அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியானது எழறதை நம்மளால தவிர்க்க முடியல. தமிழ்நாட்டில் அதிகப்படியான போதை புழக்கம் இருக்கிறதும் இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. குறிப்பாக இந்த டாஸ்மாக் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த கஞ்சா இது போன்ற நவீனமான நிறைய போதை வஸ்துக்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது உலாவுவதாக செய்திகளை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றமாக போய் நிற்குது அப்படின்றதான் நமக்கு தெரியக்கூடிய தகவல்களாக இருக்கு. பெண்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் பெண்களுக்கு இலவச பயண பேருந்து கொடுக்குறோம், இது போன்ற நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத விட பெண்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது இல்லையா? அந்த கேள்விக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பதில் தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் அந்த அளவுக்கு செய்யலை அப்படின்னு தான் அவங்க டேட்டா சொல்லுது. அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க, மேபி ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து கிரவுண்டில் ஒர்க் ஆகிருக்காதெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரவுண்டில் ஒர்க் ஆகாமல் இருக்குது. தமிழ்நாடு அரசு இந்த அறிக்கையை ரொம்ப கவனமாக மேற்கொள்ளணும். இது போன்ற பாலியல் குற்றங்களை தடுக்க சமூக ஆர்வலர்கள் நிறைய யோசனைகளை வந்து சொல்றாங்க. குறிப்பாக அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். பெண்கள் ஒரு போதைப் பொருள் இல்லை, அவங்கள வந்து ஒரு காமத்தோட அணுகுவதை வந்து ஆண்கள் தவிர்க்கணும், அது ரொம்ப மோசமானது, ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து பொது இடங்களில் ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினா மட்டும்தான் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சமாச்சு குறையும். அதுக்கப்புறம் வந்து புகார் கொடுக்க வர பாதிக்கப்பட்ட நபர்களை வந்து குற்றவாளி போல நடத்துவது தவிர்க்கணும் காவல்துறை. இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து சமூகத்தில் ஏற்பட்டால் மட்டும்தான் இது போன்ற பாலியல் குற்றங்கள் குறையும் அப்படின்றது சமூக ஆர்வலர்களுடைய யோசனையாக இருக்கு. இந்த யோசனையெல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அரசு வர காலங்களில் வந்து பாலியல் குற்றங்கள் நடைபெறாத ஒரு தமிழ்நாடாக மாற்றுவாங்களா, என்ன செய்ய போறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டேட்டா பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.